சிந்து பைரவியில சிந்து மாற்ற நேரம் வந்துருச்சு போல. ரொம்ப நாள் கழிச்சு சிவா மூஞ்சியில இன்னைக்கு ஒரு சிரிப்பு தெரிஞ்சது. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா அன்னபூர்ணி கிட்ட சிவா வாழ்ந்தா அது ஏன் கூட மட்டும்தான், சீக்கிரமா இந்த சிந்து பொய்யானவன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா கிளம்புறாங்க. அன்னபூர்ணி சிந்துவையும் பைரவியும் கூப்பிட்டுட்டு உள்ள போறாங்க. போகும்போது சிவாவை பார்த்து, என்ன சிவா நடக்குதுங்க? பெரியம்மா, நான் சொல்றேன், இனிமேல் உன் வாழ்க்கை சிந்து கூட மட்டும்தான் இருக்கணும். கண்டவங்க சொல்றாங்கன்னு நினைச்சு வேற எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இனிமேல் இந்த மாதிரி விஷயம் எதுவும் இந்த வீட்டுல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே மகா சிவா கிட்ட வந்து, என்னடா என்ன சொல்லிட்டு போறாவ? என்ன பார்த்து கண்டவங்கன்னு அவ சொல்றாளா? நான் எங்க அம்மா பேச்சதான் கேட்பேன்னு ஏன் சிவா நீ சொல்ல மாட்டேங்கிற? எதுக்கு சிவா இப்படி அன்னபூர்ணிக்கு நீ பயப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. சிவா எப்பயும் போல பதில் சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு. மகா உடனே எசக்கிக்கிட்ட, இந்த அன்னபூர்ணி ஸ்னேகாவையும் சிவாவையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்னையும் சிவாவையும் பிரிச்சிருவா போல இருக்கே அப்படின்னு பயப்படுறாங்க. அன்னபூர்ணி அதுக்கப்புறம் உள்ள சிந்து கிட்டையும் பைரவி கிட்டையும் போய், நான் இல்லாத சமயத்துல மகா உங்ககிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருமா, அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். உங்க அம்மா அப்பா உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நினைச்சு பயந்தது மகாவை மட்டும்தான். அவங்க பயந்த மாதிரி தான் இங்க நடக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னென்ன அது, மகா ஏன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா பேசுறாங்க அன்னபூர்ணி. ஸ்னேகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சிந்து இப்படி பண்ணுவா? ஓ மேலேயே அவ கை வச்சுட்டாளா? ஏன்றா வாழ்றோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவளை என்ன பண்ண போறேன் பாரு அப்படிங்கிறாரு. அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, என்னால இதுக்கு மேல இதை தாங்கிக்க முடியலப்பான்னு அழுதுகிட்டே ஸ்னேகா உள்ள போயிடுறாங்க. இங்க ஆறுமுகம் தனியா வெளியே படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மகா பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. என்ன ஆறுமுகம், ரூம்ல படுக்கலையா அப்படின்னு கிண்டலா கேட்டுக்கிட்டே வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. ரூம்ல புழுக்கமா இருக்கு அதுதான் அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. நீ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது பைரவி உன்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்தே எனக்கு நல்லா தெரியுது ஆறுமுகம். இது எல்லாமே அந்த சிந்துவால வந்தது. இந்த சிந்து சொன்ன பொய்னால என் பையன் வாழ்க்கையும் போயிருச்சு, உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிருச்சு. அவ பொய்யானவனு எல்லாத்துக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆறுமுகம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, இதுல சிந்து மேல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? சிந்துவை காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சிவா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இந்த மாதிரி பண்ணி அவ வாழ்க்கையும் போயிருச்சு, என் வாழ்க்கையும் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றாரு. ஓ, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் சிவாதான்னு சொல்றியா? உன் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணமும் சிவாதான்னு சொல்றியா? உங்க அம்மா தான் சிவாவை நம்பல, நீ கூட அவனை நம்பலையில, ஒரு நாள் எல்லாத்துக்கும் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. பைரவி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல உள்ள வந்துடுறாங்க. என்ன நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? மண்டபத்துல அத்தனை சான்ஸ் கொடுத்தாங்கல்ல சிவாக்கு, எதுலையுமே அவரால் நிரூபிக்க முடியலையே, இதுக்கு மேலே எதுக்கு நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சிந்துவை பத்தி தப்பா பேசுறத விட்டுட்டு போய் உங்க பையனுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க பைரவி. மகா உடனே, அந்த படிக்காத தற்குறி உங்க எல்லாத்தையும் முட்டாளாக்கி வச்சிருக்கல, ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும், அப்ப மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஊர்ல நடக்கிற எல்லா தப்பையும் தட்டி கேட்கறீங்க, உங்க தம்பி பண்ண தப்ப நீங்க தட்டியே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த சைடு சீர்றாங்க பைரவி. நான் இன்னும் 3 மாசம் தான் இங்க இருப்பேன் அப்படின்னு பைரவி சொல்ல, எதுக்கு 3 மாசம், என்ன கணக்கு, நாளைக்கே கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு ஆறுமுகம் கேட்கிறாரு. அது என் தலை விதி, நான் 3 மாசத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிளம்புறாங்க. இவ என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் படுத்து தூங்கிடுறாரு. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் கமிஷனர் ஆபீஸ் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லி சிந்து மேல கம்ப்ளைண்ட் தர்றாங்க. ஸ்னேகா அவங்க அப்பா கமிஷனர் கிட்ட, நீங்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த சிந்து பண்ண கிரிமினல் தனத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே ஆகணும், தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்னேகா உயிரையே விட்டுருவா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னேகாவும் ரொம்ப எமோஷனலா பேச, நீ இவ்வளோ எமோஷனல் ஆகாதமா, சிவாவை இங்க வர சொல்லு, நான் சிவா கிட்ட பேசணும்னு கமிஷனர் சொல்றாரு. சிவா, நான் சிந்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கமிஷனர் ஆபீஸ் வந்திருக்கேன், நீ உங்க பெரியம்மாக்கு பயந்து இங்க வராம விட்டுறாத, அவர் உன்னை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு, நீ இங்க வரலனா நான் இங்கேயே செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து பண்ண ஃப்ராடு தனத்தெல்லாம் நிரூபிக்கணும்னு தானே நானும் போராடிட்டு இருக்கேன், நான் வர்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நேர்ல போய் ஸ்னேகாவையும் பாக்குறாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கோ ஸ்னேகா, எனக்கு பெரியம்மா மேல பயம் எல்லாம் கிடையாது, அவங்க மேல மரியாதை இருக்கு. இதெல்லாம் நம்ம உண்மைன்னு ப்ரூவ் பண்ணோம்னா அவங்க சிந்துவை மன்னிக்கவே மாட்டாங்க, அவங்களே சிந்துவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அந்த ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் ஆகுது. மலைக்கோயில வச்சு தாலி கட்டினாருன்னு தானே சிந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேரா அந்த மலைக்கோயிலுக்கே போவோம்னு சொல்லிட்டு அங்க போய் அங்க இருந்த பூசாரிய பாக்குறாங்க. இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா, இங்க இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததா அப்படின்னு சிந்துவோட போட்டோவை காமிச்சு கேக்குறாங்க. இந்த பொண்ணை நான் இங்க பார்த்ததே கிடையாது, இந்த பொண்ணு இங்க வந்ததும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அந்த ஐயர். இதை கேட்டு சிவாவும் ஸ்னேகாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சிவாவும் சிரிக்கிறாரு.
சிந்து மாட்டிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.